சார் என்ன சார் இது சைடில் என்னமோ இவ்வளோ பெருசாக ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்களே என்ன சார் இது அப்படின்னு கேட்டால் பயப்படாத, ஒன்றுமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை பயப்படுறதுக்கு. இவ்வளோ நேரம் என்ன கொஸ்டின் பார்த்தோமோ அதே தான், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. a பவர் 8 a பேஸ் 8 8 பேஸ் 15 a பேஸ் 15 இது வந்து எந்த டேர்மாக எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கொஸ்டின். an ஈக்குவல் டு, அதாவது n வந்து ஈவனாக இருந்துச்சு, என்னோட வேல்யூ ஈவனாக இருந்தால் இந்த கொஸ்டின் எடுத்துக்கணுமா, n வேல்யூ ஈவனாக இருந்தால் இந்த கொஸ்டின், n வேல்யூ ஆடாக இருந்தால் இந்த கொஸ்டின், அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல அவங்க. இப்போ a8 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ, 8ங்கிறது ஆடா ஈவனா, ஈவனாக எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கணும். அப்போது இந்த வேல்யூவில் என்னன்ற வேல்யூவில் 8 சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8 + 3, சரியா? 8 ஸ்கொயர் என்ன, 8 8 ஆர் 64, கரெக்டா? -1 டிவைடட் பை 8 + 3 11, அப்போ 63/11, கரெக்டா? இதானே ஆன்சரு, 63/11, அவ்வளோதானே ஆன்சரு. இதுக்கே பயப்படுற? இப்போ a பேஸ் 15 அப்படின்னா 15ன்றது என்னது, ஆட் நம்பர் அப்படின்னா இந்த கொஸ்டினை எடுத்துக்க போகிறேன். 15 ஸ்கொயர், கரெக்டா? 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 15 + 1, ஓகேவா? 2 × 15 + 1. 15 ஸ்கொயர் என்ன வரும்? 15 ஸ்கொயர் வந்து 225வா? 5 ஸ்கொயர் வந்து 25, 1க்கு அப்புறம் 2 இருக்கும், 225 தான். இப்போ 2 × 15 30, 30 + 1 31. கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கோ, கேன்சல் பண்ண முடியாதுன்னா அப்படியே எடுத்து எழுது. 225 டிவைடட் பை 31, அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சே போச்சு, அவ்வளோதான். இந்த 2.4 எக்ஸசைஸோட கடைசி கொஸ்டின். இதுவுமே ஈஸி தான். a1 1ன்ட்டாங்க, a2 1ன்ட்டாங்க. அப்போது a பேஸ் n அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு கண்டிஷன், இது வந்து கண்டிஷன். n வந்து எப்படி இருக்கணுமா, இப்போ 2 வரைக்கும் சொல்லிட்டாங்க. n இதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்கணுமா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3, ஒன்று 3 ஆர் 3யோட கிரேட்டராக இருக்கணும். n இந்த சிம்பிள் என்னது, ஈ மாதிரி இருக்குல்ல, பிலாங்ஸ் டு, அந்த மாதிரி சிம்பிள் வந்தால் பிலாங்ஸ் டு. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா? n எப்படி இருக்கணுமா, ஸ்மால் n, நேச்சுரல் நம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும், ஓகேவா? உங்கள் இஷ்டத்துக்குலாம் எடுத்துக்கூடாது, நேச்சுரல் நம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும். Then find the first 6 terms of the sequence. First R கண்டுபிடி, a1 a2 a3 a4 a5 a6 வரை கண்டுபிடி. a1 a2 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஈக்குவல் டு 3லேருந்து ஆரம்பிக்கும், கரெக்டாக? 3லேருந்து ஈக்குவல் டு 3 ஆர் கிரேட்டர் தென் 3, நம்ம 3லேருந்து ஆரம்பிச்சுப்போம். இப்போ நான் a3 எடுத்தேன் அப்படின்னா இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணு, இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என்ன பண்ணலாம், 2 × 2 × a 3 - 1 இருக்கும், கரெக்டாக? 3 - 1 ப்ளஸ் a × 3 - 2 இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 2 × a 3 - 1 என்னது, 2 இருக்கும், ப்ளஸ் 3 - 2 வந்து என்னவா இருக்கும், 2ஆக இருக்கும், சரியா? இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் a2ஓட வேல்யூ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்களா? a2 வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 1 ப்ளஸ் 1 அப்படின்றாங்க. 2 1s are 2, 2 + 1 3. அப்போ a3ஓட வேல்யூ வந்து என்னது, a3ஓட வேல்யூ வந்து 3, ஓகேவா? a3 வேல்யூ 3. புரியுதா? ஈஸி தான். அதே மாதிரி இப்போ நம்ம a3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து a4 கண்டுபிடிப்போம். a4 அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 × a4 - 1 ப்ளஸ் a4 - 2ன்னு இருக்கும், கரெக்டாக? 4 - 1 இருந்தது 3ன்னு இருக்கும், கரெக்டாக? 4 - 1 வந்து 3, a3 வேல்யூ என்ன, 3, கரெக்டாக? அப்போ 3 2s are 6ன்னு இருக்கும். புரியலையா? புரியுற மாதிரியே தெளிவாக போட்டு காட்டுறேன். 2 4 - 1 3, அப்போ a3ன்னு இருக்கும், கரெக்டாக? ப்ளஸ் இங்கே பாருங்கள் 4 - 2 2, அப்போ a2ன்னு இருக்கும், கரெக்டாக? இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா a3ஓட வேல்யூ வந்து என்னது, a3ஓட வேல்யூ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 3ன்ட்டு. அப்போ 2 நடுவில் எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளை தான் அர்த்தம். 2 3s are 6 ப்ளஸ் a2ஓட வேல்யூ என்ன, a2ஓட வேல்யூ வந்து 1. அப்போ 6 + 1 வந்து என்னது, 7. இந்த 7ங்கிறது வந்து என்னது, a4ஓடைய வேல்யூ, சரியா? a4ஓட வேல்யூ 7. அவங்க என்ன கேட்குறாங்க, 6 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இப்போ a4 வரைக்கும் கண்டுபிடிச்சு. அடுத்து என்ன, a5 அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், 2 × a பவர் 5 - 1, சரி, a பேஸ் 5 - 1 ப்ளஸ் a பேஸ் 5 - 2ன்னு இருக்கும். 5 - 1 4, அப்போ என்ன அர்த்தம்,
A4 வந்து என்னது A4 இப்போ 7 அப்போ 7 2s are 14 ப்ளஸ் 5 minus 2 3 A3 வந்து வேல்யூ என்ன 3 அப்போது 3ன்னு இருக்கும். அப்போ 14 + 3 வந்து என்ன இருக்கும் A5 வந்து பார்த்தீங்கன்னா 14 + 3 17 17 புரியுதா? அதே மாதிரி A6 வந்து என்னவா இருக்கும் A6 வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது ஏன்னா கண்டினியூஸாக கிளாஸஸ் போயிட்டுருக்குல்ல பாவம் அதுவும் என்ன பண்ணோம் மிஷினாக இருந்தாலும் கொஞ்சம் பழைய மிஷின் அதனால் அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஸோ அதனால் வெயிட் இப்போ 2 × A6 - 1 + A6 - 2 இருக்கும் கரெக்டாக. 6 - 1 இருந்தது 5 அப்போது 2 × A5 இருக்கும். A5 வேல்யூ என்ன 17 2 × 17 2 7s are 20 2 7s are 14 34 இருக்கும் கரெக்டாக. அப்போ 34 ப்ளஸ் கேல்குலேஷன் நான் சொல்லி கொடுத்த கேல்குலேஷன் 17 என்ன பண்ணிட்டேன் 10 + 7 பிரிச்சிட்டேன் 2 10s are 20 2 7s are 14 அப்போ 20 + 14 34 அதை தான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா பெருசாலாம் எதுவும் இல்லை. அப்புறம் A6 - 2 வந்து என்ன 6 - 2 வந்து பார்த்தீங்கன்னா 4 A4 வந்து வேல்யூ என்னது A4 வந்து 7 34 + 7 ஸோ 34 + 7 பண்ணால் என்ன வரும் 7 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸோ 11 கேரி 1 அப்போது 41 இருக்கும். அப்போ A6ஓட வேல்யூ வந்து என்னது 41 ஓகேவா. இதோட உங்களுடைய 2.4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ மறக்காமல் என்ன பண்ணு ஷேர் பண்ணு மற்றவங்களும் பார்க்கணுன்னா. அண்டு டியூஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி டியூஷனுக்கு ஜாயின் பண்ணுறேங்க ஓகேவா. தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.